கரூரில் விஜய் மேற்கொண்டிருந்த பிரச்சாரத்தின் பொழுது 39 பேர் உயிரிழந்தார்கள். இவர்களில் 1.5 வயது ஆண் குழந்தை ஒன்று. இந்த 1.5 வயது ஆண் குழந்தை இந்த பிரச்சாரம் நடந்த இந்த பகுதிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய குடியிருப்பைச் சேர்ந்த அந்த குழந்தை தான். அந்த குழந்தையினுடைய உடல் தற்பொழுது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வேலுச்சாமிபுரத்தில் வடிவேல் நகர் பகுதியில் இந்த குழந்தை 1.5 வயது குழந்தை துரு விஷ்ணு என்ற இந்த குழந்தை உடல் தற்பொழுது கொண்டு வரப்பட்டு வீட்டிலே வைத்திருக்கிறார்கள் இறுதிச் சடங்கிற்காக. இந்த 39 பேரில் பெரும் துயரத்திலும் பெரும் துயரமாக இந்த குழந்தையினுடைய மரணம். இவர் உறவினரோடு அவருடைய அத்தையோடு இந்த நேற்று வீட்டிற்கு அருகில் தான் இந்த பிரச்சாரம் நடந்திருக்கிறது. இந்த பிரச்சாரம் நடந்த பொழுது வீட்டிற்கு அருகில் சற்று தொலைவிலே ஒரு 100 மீட்டர் தொலைவிலேயே தான் இந்த இடம் இருப்பதனால குழந்தையை தூக்கி கொண்டு இந்த குழந்தையினுடைய அத்தை அங்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது கூட்ட நெரிசல், அதாவது அந்த பேருந்து வரும்பொழுது ஏற்பட்ட அந்த அலை போன்று ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல், அந்த கூட்டத்தில் இருசக்கர வாகனம் ஒன்று அவர் மீது சாய்ந்திருக்கிறது. அந்த குழந்தையோடு நின்ற அந்த பெண் மீது சாய்ந்திருக்கிறது. அவர் சாய்ந்தவுடன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவர் அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார் குழந்தையை. அவர் சிக்குண்டு அந்த பெண்ணும் தற்பொழுது அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த குழந்தை அதன் பிறகு யார் கைக்கு சென்றது, குழந்தை என்ன ஆனது என்று குடும்பத்தினர் தேடிக்கொண்டிருந்த நிலையில்தான் குழந்தையை காணவில்லை என்று இரவு 1.5 வயது குழந்தை ஒன்று இருந்ததாக தகவல் அறிந்து அவருடைய குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு வந்த பிறகுதான் குழந்தையினுடைய அடையாளத்தை தெரிந்து கொண்டு குழந்தை உயிரிழந்த சம்பவமே அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் குடும்பத்தினருக்குமே தெரிய வந்திருக்கிறது. இதில் இந்த சம்பவத்தில் அவருடைய குழந்தையினுடைய அத்தையும் தொடர்ந்து அவருக்கு மூச்சுத்திணறல் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட அந்த பகுதியில் தான் ஒரே இடத்தில் கும்பலாக உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்ட அதே பகுதியில் தான் இந்த குழந்தையும் உயிரிழந்திருக்கிறது. இந்த வீட்டிலிருந்து இதே பகுதி, அது பிரச்சாரம் நடந்த இதே பகுதி வேலுச்சாமிபுரம் தான் இவர்களுடைய வீடு இருக்கிறது. எப்படி நடந்தது என்று இந்த உறவினர்களிடம் கேட்கலாம். ஆனால் இந்த சம்பவம் என்ன ஆச்சு, குழந்தை அங்கே எப்படி போய் மாட்டிச்சு? அவங்க அத்தை கூட்டின்னு போனாங்க. அவங்க அத்தை கூட்டின்னு போயிட்டு பார்த்தா அந்த கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி தள்ளுமுள்ளாயிட்டு இருக்கு. எந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. அவருக்கும் மூச்சு திணறலாம். எந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு அது மாதிரி ஆச்சு? அதை போய் மாட்டாங்க. அது அங்கே தான் அந்த முன்னாடி கர்நாடகில். இல்லை, எப்படி அந்த கூட்டத்தில் மாட்டினாங்கன்னு கேட்குறாங்க. குழந்தையோட எப்படி மாட்டினாங்க? கூட்ட நெரிசல் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைக்கு எதாகக்கூடாதான்ட்டு மேலே தூக்கி வேறங்க கையில் கொடுத்துருக்குறாங்க. அது குழந்தை தள்ளி முள்ள அவங்க கீழே வந்துட்டு இருக்காங்க. தெரியல குழந்தை அவங்களும் மயக்க போட்டு வந்துட்டு இருக்காங்க. குழந்தை என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. கூட்டின்னு போயிருக்கிறாங்க. அப்புறமா லைவ்ல பார்த்துட்டு தான் அவங்க அப்பா பார்த்துட்டு இது என் குழந்தைன்ட்டா அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறோம். ஜிஹெச்லேருந்து தான் எங்களுக்கெல்லாம் தெரியும். 7:30 மணி 7:45 இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது. குழந்தை இவங்க எல்லாம் காணான்ட்டு நாங்கள் தேடி நின்றோம். அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் தேடி நின்றாங்க. தேடணும் கிடைக்கலான்ட்டு அதுக்கப்புறம் தான் ஜிஹெச்சில் அங்கங்கே போய் பார்த்தா குழந்தை இருக்கு அப்படின்ட்டு தான் நைட்டெல்லாம் நாங்கள் அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பா வாய் பேச வராது. அவங்க அம்மாவுக்கு காதும் கேட்காது. அவங்க அப்பா ஆர்வ கம்பெனியில் கூலி வேலை செஞ்சுட்டு எல்லாம் நாங்கள் லைவ்ல தான் பார்த்தோம். நாங்கள் ஆனால் இங்கே வரல, நாங்கள் பார்க்கல. இது 100 கிலோமீட்டர் தான். இங்கே 100 மீட்டர் தான். ரொம்ப அங்கெல்லாம் போனாங்க. இங்கேருந்து அப்படியே தள்ளுமுள்ள ஆகிட்டு அப்படியே போயிட்டு மாட்டின்னு இருக்காங்க. இந்த குழந்தை உயிரிழந்த இந்த சம்பவத்தில் அவருடைய அத்தையோடு அந்த குழந்தை தூக்கி சென்றிருக்கிறார். 1.5 வயது குழந்தை தான் துரு விஷ்ணு. அவங்க அத்தை தான் அழைத்து சென்று அந்த குழந்தை வீட்டிற்கு அருகிலேயே சற்று வெளியில் வீட்டிலிருந்து தெருவிலிருந்து வெளியே சென்றது அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய பகுதி. அதனால் அவர் சற்று அருகில் இருப்பதனால அங்கே குழந்தையை தூக்கி சென்று அவர் பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று அப்பொழுதுதான் சென்றிருக்கிறார். அந்த இடத்துல இந்த ஒரே இடத்தில் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு அந்த ஒரே இடத்துல அந்த கழிவுநீர் கால்வாய் ஒன்று இருக்கிறது. அதிலே பள்ளமான சில இடங்கள்லாம் இருக்கிறது. அதில் கால் வைத்ததெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருவர் மீது ஒருவர் விழுந்தார்கள் என்றெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்தில் தான் இந்த குழந்தையும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அத்தை தான் குழந்தையை அருகில் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அருகில் இருப்பவரிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு இங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் அந்த குழந்தை சிக்கி இருக்கிறது. குடும்பத்தினர் ஒரு பக்கம் அந்த பெண்ணையும் தேடியிருக்கிறார்கள், குழந்தையும் தேடியிருக்கிறார்கள். அது தொலைக்காட்சியில் பார்த்து விட்டுதான் 1.5 வயது குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிந்துதான் நேரில் அவர்கள் பிணவரையில் அடையாளம் கண்ட பிறகுதான் குடும்பத்தினருக்கு அவருடைய பெற்றோருக்கே தெரிய வந்திருக்கிறது. அவருடைய குழந்தையினுடைய
தந்தை விமல் என்பவர் தினக்கூலியாக இருக்கிறார். அவருடைய தாய் வந்து காது வாய் பேச முடியாத பெண். அவர் வந்து வார்த்தைகளை சொல்லி அழ முடியாத நிலையில் அந்த வீட்டில் குழந்தை உயிரிழந்து தனக்கு அருகிலேயே அந்த குழந்தையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அவர் வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாத அவர் அந்த பெண்ணிற்கு என்ன விவரங்களை சொல்வார்கள், அவருக்கு அந்த குழந்தை எப்படி நடந்தது என்ற இந்த விவரங்களையும் கேட்க முடியாத நிலையில் இருக்கிறார். அவர் சொல்லி அழ முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண். இந்த குடும்பத்திற்கு நேர்ந்த துயரம் இந்த பகுதியையே சோகமயமாக்கி இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே வந்து இங்கே இந்த தெரு முழுவதுமாகவே வந்து ஒவ்வொரு வீட்டிலும் நடந்த ஒரு மரணமாக இந்த பகுதியிலே முழுவதுமாக அந்த பெண்கள் எல்லாம் அமர்ந்து இந்த பகுதி முழுவதுமாகவே வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரம் நடந்த பகுதிக்கு அருகிலே தான் அது மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், இந்த வேலுச்சாமிபுரத்தை அருகில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் வந்து நிறைய இது போன்ற அந்த உயிரிழந்தவர்களை நிறைய பேர் அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இந்த உயிரிழந்த குழந்தையினுடைய உடல் வந்து தற்போது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் சடங்கிற்காக வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் உயிரிழந்தவர்களுடைய உடல்களும் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த நடந்த இடத்தில், அந்த துயர சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு பக்கம் வந்து ஆய்வுகள் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு நிவாரணம் என்று அறிவித்து இருக்கிறார்கள். அதே வேளையில் தொடர்ந்து அந்த குடும்பத்தினரை சந்தித்து இந்த இறுதிச் சடங்கில் அந்த குடும்பத்தினரை நேரடியாகவும் வந்து சந்தித்து அவர்கள் வந்து அந்த நிவாரணம் உதவி வந்து வழங்குவதற்கு வந்து முடிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது இறுதிச் சடங்கிற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டு இறுதிச் சடங்கிற்கான பணிகளும் வந்து நடந்து வருகிறது. இந்த துயர சம்பவத்தில் 39 பேர் உயிரிழந்தார்கள். இந்த 39 பேரில் இந்த 1.5 வயது குழந்தை அதே பகுதியைச் சேர்ந்த குழந்தை, அதாவது வெகு நேரம் வெளியூரிலிருந்து மற்ற பகுதிகளிலிருந்தெல்லாம் வந்து காத்திருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தையை பொறுத்தளவில் இதே பகுதியில் தான் அவருடைய அத்தை தான் வந்து விஜயை பார்ப்பதற்காக அந்த குழந்தையை தூக்கி சென்றிருந்திருக்கிறார். அப்பொழுது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. உயிரிழந்த 39 பேர்களுடைய உடல்களும் வந்து தொடர்ந்து வந்து பிரேத பரிசோதனை நேற்று இரவே முடிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் நேரடியாக வந்து மருத்துவமனையிலே வந்து உயிரிழந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுபவர்களையும் வந்து சந்தித்தார். அவருடைய குடும்பத்தினரையும் வந்து சந்தித்திருந்தார். உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு வந்து அதற்கான நிவாரணம் வந்து அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து இது குறித்து விசாரிப்பதற்கு ஒரு நபர் ஆணையம், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் இந்த ஒரு நபர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் நேற்றைய தினம் வந்து இங்கு கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேட்டியிலும் வந்து அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். தொடர்ந்து இன்றைய தினம் வந்து துணை முதலமைச்சர் வருகிறார். அதே போன்ற அமைச்சர்களும், இந்த உச்சிக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்களும் சுகாதாரத்துறை அமைச்சருமே இங்கு தான் இருக்கிறார்கள். அவர்களும் வந்து மருத்துவமனையிலே வந்து இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த குடும்பத்தினருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கும் வந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதற்கும் அவருடைய குடும்பத்தினரை வந்து சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கும் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று உயிரிழந்தவருடைய குடும்பத்தினரிடம் வந்து ஒவ்வொருவரும் உயிரிழந்தவருடைய உடல்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. நேற்று நள்ளிரவிலிருந்தே உடல்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இன்று இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் முழுமையாக உடல்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் சடங்கிற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போல் சம்பவம் நடந்த இடத்துல மேலும் வந்து ஒரே இடத்தில் தான் அதிகமாக எண்ணிக்கையில் அதிக நபர்கள் வந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் வந்து அந்த விசாரணையில் அவற்றை சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பெருமளவு கூட்டம் கூடியதனால மேலும் சில பகுதிகளிலும் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது. அது எதிரே இருக்கக்கூடிய அதே சாலையில் எதிரே இருக்கக்கூடிய மின்மாற்றி மீதும் வந்து சிலர் ஏறி இருக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து மேலே இருந்து குதித்திருக்கிறார்கள். சம்பவம் நடக்கும் பொழுது மின் தடை ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவர்கள் தவறி கீழே விழுந்திருக்கிறார்கள். கீழே விழுந்த பிறகு அருகில் இருந்த கூட்டத்திலும் வந்து ஒருவரை தள்ளி சிலர் வந்து அந்த பகுதியிலே வந்து சாக்கடை கழிவு நீரெல்லாம் விழுந்து கிடந்ததாகவும் தகவல் தெரிவிக்கிறார்கள்.